श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता. சத்குரு சாய்நாதரின் திவ்யமான ஆசிகளோடு ஆச்சார்யா ஸ்ரீ இக்கிரார பரத்வாஜா மாஸ்டர் அவர்களில் கண்காணிப்பில் நாம் அனைவரும் நடத்தி கொண்டே வரும் இந்த சத்சங்கத்தில் தாஜுத்தீன் பாபா வாழ்க்கை சரித்திரத்தை விவரித்துக் கொண்டே வருகின்றோம். கடந்த வாரம் தாஜுத்தீன் பாபாவின் 5 சுத்திகளை கேட்டோம். முதலாவது சுத்தி யார் மனதையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இரண்டாவது, பகவானை தரிசிக்க உண்மையான வழி மக்கள் சேவைதான். மூன்றாவது, கோபத்தை ஜெயிக்கணும், கோரிக்கைகள் தாண்டனம். நான்காவது, ஒருவரின் துக்கத்தை நீக்க முடிந்தால் 1000 முறை நமாஜும் மக்கா யாத்திரையும் செய்த பலன் கிடைக்கும் என்று பாபா சொன்னார். அஞ்சாவது, பகவான் மீது தவிப்பு கொண்டிருக்க வேண்டும். தவிப்புதான் தவம். சரி, இந்த வாரம் தாஜுத்தீன் பாபா சரித்திரத்தை மூலமா அவர் செஞ்ச லீலைகளாகட்டும் மகிமைகளாகட்டும் சிரவணம் செஞ்சு அதில் நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கும் என்றது பார்க்கலாம். ஒரு நாள் தாஜுத்தீன் பாபா நாகப்பூரில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு ஊருக்கு சென்றார். அப்போ அவர்களோடு நிறைய பக்தர்கள் கிளம்பினார்கள். ஒரு பழைய வீட்டில் ஒரு பாட்டியும் இன்னொரு பெண்ணும் மாவரைக்கிறார்கள். அது கோதுமை மாவாயும் இருக்கலாம், சோள மாவாயும் இருக்கலாம். அதாவது அவங்க 2 பேர் மட்டும் அரைக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு அந்த வேலையை ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சமயத்தில் தாஜுத்தீன் பாபா அந்த வழியில் போறார். போகும்பொழுது அதனை பார்த்தார். பார்த்து அவர்களோடு பக்தர்கள் இருக்கார்கள் என்றது ஏத்திக்காமல் உடனே போய் அவர் அங்க உட்கார்ந்துட்டு அந்த மாவை அரைத்து அதனை ஒரு மூட்டையா கட்டி வைத்து எதுவும் பேசாமலேயே கிளம்பி போனார். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. பாருங்கோ, பாபா வந்தார், பார்த்தார், மாவரைத்தார், வேலை முடிச்சிட்டார், அமைதியாக சென்றார். இங்க நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கஷ்டத்தில் இருக்கின்ற அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். இதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி செயல்கள் ஷிரடி சாய்நாதரின் சரித்திரத்தில் இருக்கும். கோலகமுடி வெங்கய்ய சுவாமி சரித்திரத்திலையும் இருக்கும். எப்படின்னா, சில பேர் வந்தாங்க. வந்து, சுவாமி, இந்த வருடம் மழை பெய்யவில்லை என்று வெங்கசுவாமி கிட்ட சொன்னாங்க. உடனே வெங்கசுவாமி அவர்கள் ஒரு ஏரியில் உட்கார்ந்து 3 நாள் ஓம் நாராயண அதிநாராயண ஓம் நாராயண அதிநாராயண என்ற நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். அப்போ மழை பெய்ஞ்சது. அப்போ அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி கிளம்பி போனார். இதுக்கு பொருள் என்னன்னா
இந்த சமுதாயத்தில் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்வதுதான் என்னுடைய கடமை. நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லவில்லை. இது என்னுடைய கடமை. உதவி செய்வதுதான் என்னுடைய கடமை. கஷ்டத்தில் இருக்கின்ற அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது தான் என்னுடைய கடமை. அமைதி இல்லாமலேயே இருக்கின்ற அவர்களுக்கு அமைதி தருவதுதான் என்னுடைய கடமை. இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொரும் கட்டிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவர் எப்படி போனால் எனக்கு என்ன என்று நினைக்க கூடாது. தேசத்தில் இருக்கின்ற அனைவரையும் நம்மால் மாற்ற முடியாது இல்லையா? அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இதுவரைக்கும் பார்த்தாலே போதும். யார் அமைதி இல்லாமலேயே இருக்காரோ அவங்களுக்கு நான்கு நல்வார்த்தைகள் ஆறுதலையாக சொல்றதும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வதும் செய்யணும். ஒரு வாட்டி சொத்தை இழந்த ஒரு வயசானவர் பாபாவை தரிசனம் பண்ணலாம் என்று நினைத்து நடந்து நாகப்பூர் வந்தார். அப்பவே பாபாவுக்கு நல்ல பெயரு புகழ் இருந்தது. அதனால் பாபாவை சுத்தி நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களை தாண்டி பாபா கிட்ட போகணும். இவர் பார்த்தால் அழுக்கான துணி அணிந்திருந்தார். அதனால் பாபா கிட்ட போறதுக்கு இவருக்கு தயக்கமா இருந்தது. அதனால் அவர் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எதுக்காகனா எல்லாரும் போன பிறகு பாபாவை சந்திக்கணும் என்ற எண்ணத்தில். நாள் முழுசா ஜனங்கள் இருந்துட்டே இருக்கார்கள். அதனால் பாபா கிட்ட போறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதோடு அவர் சாப்பிடவும் இல்லை. ஏனென்றால் வாங்கி சாப்பிடுறதுக்கான பணம் அவர்கிட்ட இல்லை. தெரிஞ்ச இடமா இருந்தால் யாராவது கேட்பார்கள், ஏன்பா நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு. தெரியாட்டி ஒரு புது இடம். அதனால் யார்கிட்டையும் கேட்க முடியவில்லை. எல்லா பக்தர்களும் விதவிதமான நைவேத்தியங்கள் கொண்டு போய் பாபாவுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் தாஜுத்தீன் பாபா அன்று காத்தாலிருந்து சாயந்திரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடவில்லை. பாபா, இதுக்காக நீங்கள் இன்று எதுவுமே சாப்பிடவில்லை என்று கேட்டால், முதலில் அதிதி திருப்தியான பிறகு நான் சாப்பிடுவேன் என்று சொன்னார் பாபா. அதிதி திருப்தியான பிறகு நான் சாப்பிடுவேன் என்று சொன்னார் பாபா. அப்போ அங்க இருந்த எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காகனா அன்று யாராவது ஸ்பெஷலா கெஸ்ட் வரார் போல இருக்கு என்று நினைத்து. சரி, அதிதிக்கு பொருள் என்ன? திதி பார்க்காமல் ஒருதவர் அதிதி, நேரம் காலம் பார்க்காமல் வருதவர் அதிதி. சரி, பார்த்தால் அங்க யாரும் காணவில்லை. மறுபடியும் பக்தர்கள் பாபாவை சாப்பிட கேட்டாங்க. திருப்பி பாபாவும் அந்த வார்த்தையை சொல்றார்கள். பாபா, நீங்கள் சாப்பிடுங்க பாபா, சாப்பிடுங்க பாபா என்று திருப்பி கேட்டால் பாபாயும் திருப்பி சொல்றார், அதிதி சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று. அவங்கள் சரி என்று நினைத்து வெளியே போய் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிதி யாரும் காணவில்லை. அவங்கள் பார்வையில் ஒரு கெஸ்ட் என்றால் யார்? டாபு தர்ப்பமா இருக்கின்றவர்கள் என்ற எண்ணம். அதனால்
பாபா தானே சுயமா நடந்து போய் ஒரு மரத்து கீழ் நின்றுட்டு இருந்தா ஒரு வயசானவர் கிட்ட போனார். அவருக்கு உணவு வைக்க சொன்னார். அப்போ அங்க இருந்த எல்லாரும் அவர்கிட்ட போய், உங்களுக்கு பாபா உணவு வைக்க சொன்னார் என்று சொல்லி விருந்து போஜனம் வைத்தார்கள். அப்போ கேட்டால் அவர் சொன்னார், 2 நாட்களா நான் எதுவுமே சாப்பிடவில்லை. பாபாவை தரிசனம் பண்றதுக்காக நான் வந்தேன். இப்ப அதுக்கான பலன் எனக்கு கிடைத்தது. இப்போ கிடைத்தது என்று சொன்னார். இங்க நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சர்வஜீவ ஸ்வரூபன் கிருஷ்ணரும் இதேதான் சொன்னார். இவர் பசியோடு இருந்தார் என்றால் இவரோட பசியும் பாபாவோட பசியும் என்ற பொருள். பாபா சரித்திரத்தில் ரகுவீர புரந்தரே சாப்பிடாமலேயே பல்லாக்கு தயார் செய்யும் பொழுது சாய்பாபா என்ன சொன்னார்? எனக்கு பசி வயிற்றில் கிள்ளது, நீ போய் சாப்பிட்டு வா என்று சொன்னார். நாய்க்கு ரொட்டி போட்டால் பாபா என்ன சொன்னார்னா, கேட்கறதுக்கு அதுக்கு வாய் இல்லை, ஆனால் அதுக்கும் உயர் இருக்கும் இல்லையா என்று சொன்னார். இதுக்கு கபீர்தாஸ் பகவானிடம் 2 கோரிக்கைகளை வேண்டிக்கிட்டார். பகவானே, உன்னுடைய பாத சேவையை செய்வதற்கான சக்தியை எனக்கு கொடுங்கள் என்று. 2வது ஏன் வீட்டுக்கு வந்து போற விருந்தினர்களுக்கு போஜனம் கொடுக்கிற வாய்ப்பு கொடுங்கள் என்று கபீர்தாஸ் வேண்டிக்கிட்டார். இந்த 2 முறையால் சேவை செய்வதற்கான வாய்ப்பு கபீர்தாஸ் பகவானிடம் வேண்டினார். ஒரு வாட்டி மிகவும் மோசமான நிலையில் இருந்த ஒரு பையனை, அதாவது பிசிக்கல்லி சேலஞ்சு பையனை அப்படி சொல்லிக்கலாம், அவருடைய தாய் தந்தை பாபாவிடம் கூட்டிட்டு வந்தாங்க. நிறைய டாக்டர்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அவருடைய நிலைமை சரி பண்ண முடியவில்லை. பாபா, நீங்களே அவனை கருணை காட்டுங்கள் என்று சொல்லிட்டு பாபாவிடம் அவரை விட்டு போயிட்டாங்க. பாபாவை தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் பாபாவிடம் வரார்கள் போறார்கள். ஆனால் யாரும் அந்த பையனை பார்க்கவில்லை, பார்த்தாலும் கவலைப்படவில்லை. எல்லாரும் காணிக்கைகள் வாங்கி போறார்கள். ஆனால் அந்த பையனை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஒரு நாள் தாஜுத்தீன் பாபா நேரடியா அந்த பையனை கிட்ட வந்து, இந்த பையனுக்கு சாப்பாடு கொண்டு வாங்கள் என்று சொன்னார். பாபா சொன்ன உடனே ஓடி போய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பையனுக்கு சாப்பாடு வைத்த பிறகு அந்த பையனுடைய போஷணை ஒருவனுக்கு ஒப்படைத்தார் பாபா. பாபா சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவன் அந்த பையனுடைய நல்லதும் கெட்டதும் பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி கருணை வெறும் மனிதர்கள் மேல் மட்டும் இல்லாமல் எல்லா உயர்வுகள் மேலையும் பாபா காட்டுவார். இந்த மூலமாக நாம் எல்லோரும் என்ன கிரகிக்க வேண்டும்னா, பசியோடு இருந்த எந்த ஜீவிகளாகட்டும் உதவி செய்ய வேண்டும். இப்படி ஏன் சொல்றேன்னா, நாம் விதவிதமான நைவேத்தியம் செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போய் பகவானுக்கு மட்டும் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கிறோம். ஆனால்
நாம் போற வழியில் பசியோடு இருந்த யாருக்கும் கொடுக்காமலேயே போறோம். இது பற்றி நல்ல புரியணும்னா, மண்ணோடு உள்ள யாரை தயார் பண்றோம், 1000 லட்சம் கணக்கில் பணமும் செலவு பண்றோம். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள இருந்த தெய்வத்தை மற்றும் ஆக்க மாட்டோம். அன்னசந்தர்ப்பணம் செய்வார்கள். அது எப்படின்னா, யார் தெரிஞ்சவங்களோ, யார் நிர்வாகம் பண்றவங்களோ அவங்களுக்கு மட்டும் முதலில் சாப்பாடு வைத்துவாங்க. இங்க யார் மேலையும் குறை சொல்றதுக்காக சொல்லவில்லை. நாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது, வரக்கூடாது என்றதுக்காக இங்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி எண்ணம், நல்ல எண்ணம் வருவதற்கு சத்சங்கம் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி விநாயகர் பால் குடிக்கிறார் என்ற வார்த்தை வந்துவிட்டது. விநாயகர் பால் குடிக்கிறார் என்று சொல்லி விநாயகர் சிலைக்கு பால் கொடுத்தாங்க. ஒரு சிலை உண்மையாவே பால் குடிக்குமா என்றது யாரும் யோசிக்கவில்லை. ஒரு சின்ன குழந்தை பசியோடு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டோம், புள்ளியாருக்கு மட்டும் பால் கொடுத்திருக்கிறோம். இங்க சொல்றதுக்கான எண்ணம் என்னன்னா, எல்லாவர்களிலேயும் தெய்வம் இருப்பார்கள் என்பது தெரிவிப்பதற்காக மட்டும்தான். தாஜுத்தீன் பாபா மனிதர்களுக்காக மட்டும் தவிக்கவில்லை, கவலைப்படவில்லை. எல்லா உயர்வுகளுக்காக தவித்தார். எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். தாஜுத்தீன் பாபா ஒரு கிராமத்துக்கு சென்றார். அது வெயில் காலம். அந்த கிராமவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாகத்தோடு வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, தண்ணீர் பந்தல் என்று சொல்லிக்கலாம். அவ்விதமாக அந்த கிராமத்துக்கு பாபா சொன்ன நேரத்தில் பாபா என்ன சொன்னார்னா, அதோ அங்க தூரத்தில் குதிரை ஒன்று இருந்தது, அதுக்கு தண்ணீர் வையுங்கள் என்று சொன்னார் பாபா. பாபா சொன்னதனால் ஒரு பக்கெட்டில் குதிரைக்காக தண்ணீர் வைத்தார்கள். குதிரை அந்த பக்கெட்டில் இருந்த தண்ணியை அருந்தது. திருப்பி இன்னொரு பக்கெட்டில் தண்ணி வைத்தால் அதுவும் அருந்தது. அந்த மாதிரி 4 பக்கெட் தண்ணியை அந்த குதிரை அருந்தது. பாருங்க, எனக்கு தாகமாக இருக்கு, எனக்கு தண்ணி வேண்டும் என்று குதிரை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் பாபா அதனை கண்டுபிடிச்சிட்டார். அந்த மாதிரி நாம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு மகாத்மா. மகாத்மா, மகா என்றால் அதுக்கு அளவு கிடையாது. அனைத்து ஆத்மாக்களின் ஸ்வரூபமாக திகழ்பவர் மகாத்மா என்று பொருள். ஆகையால் பாபா சகல ஜீவிகள் ஸ்வரூபியானவர், அகிலாண்ட நாயகர். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பரத்வாஜா மாஸ் அவர்கள் வித்யாநகரில் இருக்கும் பொழுது நடந்தது. அது வெயில் காலம். ஒரு மாட்டு வண்டியில் சிலர் வருவாங்கள். அந்த மாட்டு வண்டி மாஸ்டர் அவர்கள் தபோவனத்துக்கு முன்னாடி வந்து நின்னது. உடனே மாஸ்டர் அவர்கள் 2 பக்கெட்டில் தண்ணீர் வைத்தார்கள்.
உடனே அந்த தண்ணியை குடித்தது அந்த எருமை. இங்க மாஸ்டர் அவர்கள் கடவுள் என்று சொல்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. அவருடைய நிலை எப்பேற்பட்டது என்றது நாம் கிரகிக்க வேண்டும். பாபாவும் இருக்கலாம், மாஸ்டர்களும் இருக்கலாம். ஜந்துக்களோட தாகமும் பசியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நாம் எல்லோரும் யாராவது பசியோடு இருந்தால், தாகத்தோடு இருந்தால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். இதை நாம் உத்ரகிக்க வேண்டும். முன்காலத்தில் அன்டச்சபிலிட்டி என்றது இருக்கும். அதனால் எல்லாரையும் கோயிலுக்குள் வரவிட மாட்டார்கள். அதனால் எல்லாரும் உள்ள வர முடியாது இல்லையா? ஆனால் கடவுளுக்கு இந்த அன்டச்சபிலிட்டி இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, கங்காபாயி என்ற ஒரு ஹரிஜன பெண் இருப்பதில் உணவு தயார் பண்ணிட்டு பாபாவை தரிசனம் பண்றதுக்கு நடந்து வந்தாங்க. அப்ப பாபா நாகாப்பூர் மகாராஜான ரகோஜி மகாராஜ் வீட்டில் இருந்தார். அந்த மகாராஜா அரண்மனைக்குள்ள ஒரு ஹரிஜன் பெண் எப்படி போக முடியும்? உள்ள போனா ஜனங்கள் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் இந்த பெண் தான் கொண்டு வந்த உணவு ஒரு மரத்தில் மூட்டையா கட்டி வைத்து தூரமா போயிட்டாங்க. அங்க நிறைய பேர் உணவு கொண்டு வந்து, பாபா நீங்கள் உணவு சாப்பிடுங்கள், நீங்கள் உணவு சாப்பிடுங்கள் என்று கேட்கிறாங்க. பாபா சொன்னார், அந்த மரத்தில் கட்டியிருக்கின்ற உணவு எனக்கு வேண்டும் என்று. அந்த மரத்தை பார்த்தால் ரொம்ப தூரத்தில் இருந்தது. இவர் தங்கியிருந்தது அரண்மனையில். எல்லாரும் போய் தேடினாங்க. எவ்வளவு தேடினாலும் அந்த மூட்டையை காணவில்லை. எல்லோரும் பாபாவிடம் கை கட்டி நின்றார்கள். உடனே பாபா தானே சுயமாக அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மூட்டையில் இருந்த உணவு கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற உணவு மூட்டையா கட்டி வைத்து வந்தார்கள். பாபா திரும்பி போனவுடனே இந்த கங்காபாயி அம்மா விரைவாக வந்து அந்த மூட்டையை பிரிச்சு அந்த பிரசாதம் சாப்பிட்டாங்க. இதனை அங்க இருக்கின்ற எல்லாரும் பார்த்தாங்க. இவர் பார்த்தால் ஒரு அன்டச்சபிள் பெண். அதனால் அவர்கிட்ட போறதுக்கான விருப்பம் யாருக்கும் இல்லை. ஆனாலும் அந்த அம்மா கிட்ட போய் நீங்கள் யார் என்று கேட்டாங்க. அப்போ அந்த பெண் சொன்னாங்க, நான் பக்க கிராமத்தில் இருந்து பாபாவை தரிசனம் பண்றதுக்காக வந்தேன். அதனால் இந்த உணவு இந்த மரத்து கீழ் மூட்டையா கட்டி வைத்தேன் என்று சொன்னாங்க. அதோடு அந்த அம்மா சொன்னாங்க, அந்த காலத்தில் ஸ்ரீராமரே இந்த காலத்தில் பாபா ரூபத்தில் வந்தார் என்று சொன்னார். நம்மால் அவருடைய அடையாளம் காண முடியவில்லை. அங்க இருந்த நிறைய பேர், அதாவது பெரியவர்களாக இருக்கலாம், அவருடைய நிலை புரிஞ்சுக்கவில்லை. அதுதான் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொன்னார், தெரியும் என்று நினைக்கிறவர்க்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாது என்று நினைக்கிறவர்க்கு எல்லாமே தெரியும். அதாவது எனக்கு தெரியும் என்று நினைக்கிறவருடைய அறிவு லிமிட்டடாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறவர்க்கு எல்லாமே தெரியும். அது எப்படின்னா, காலியாக தூய்மையோடு இருக்கின்ற இதயத்தால் மட்டும் பகவானை
அடையாளம் காண முடியும். எப்படின்னா, காலியாக தூய்மையோடு இருக்கின்ற இதயத்தால் மட்டும் பகவானை அடையாளம் காண முடியும். அதனால்தான் நஜுத்தீன் பாபா ஸ்ரீராமனின் அவதாரம் என்று அந்த அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி ஏழைகளுக்கும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் கருணை காட்டினார் பாபா. அப்படியே முக்தி தேர்பவர்களிடம் பாபா அவங்களுடைய ஆன்மீக மேன்மைக்கு உதவினார். அவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் பாபாவுடைய சந்நிதிக்கு பாபாவுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு பாபா அனுபவத்தை கொடுத்தார். ஒருவர் சமாதி நிலையை எப்படி அடைய வேண்டும், அதுக்கு வழி என்ன என்று கேட்டதுக்காக பாபா தத்ரூபமாக போதித்தார். அவருடைய தலைமேல் தொப்பியை தலைக்கீழையா வைத்தார். அப்படி தலைக்கீழையா வைத்து தன்னுடைய கைகள் கீழே வச்சுட்டு கால்கள் மேல தூக்கி கைகள் மூலமா நின்னுட்டு அப்படியே உதித்த ஆரம்பிச்சுட்டார். பாருங்கோ, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பண்றது. ஆனால் இது அவருக்கு கஷ்டம் என்றது தோணவில்லை. ஆன்மீக ஆனந்தத்தோடு குதித்தார். சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி இந்த தொப்பியை அணிந்தார். உடனே சாதாரணமாயிட்டார், நார்மல் ஆயிட்டார். ஹால் என்றால் என்ன என்றது புரிஞ்சதா? ஹால் என்றால் சமாதி நிலை என்று பொருள். தான் தன்னுடைய உடல் என்ற பாவனை இல்லாமல் இருப்பது. தான் தன்னுடைய உடல் என்ற பாவனை இல்லாமல் இருப்பது, நான் என்ற பாவனை இல்லாமலேயே இருப்பதுதான் சமாதி நிலை. அவர் கைகளோடு குதிக்கும் பொழுது தான் கைகளோடு குதிக்கிறேன் என்ற பாவனை இல்லை. அப்பேற்பட்ட நிலை அவரோடது. நமக்கும் அவர் அப்பேற்பட்ட நிலையை அனுகிரகிப்பார். இப்போ நாம் மகான்களை மனப்பூர்வமாக திரணைந்தால் அப்போ நான் என்றது பறந்து போயிடும். அப்போ அங்க மகான் பக்தன், பக்தன் பகவான் ஐக்கியமாவார். பகவான் எவ்விதமாக ஒரே நிலையில் இருப்பாரோ அவ்விதமான நிலை பக்தனுக்கும் கிடைக்கும். இவ்விதமான ஹால் நிலை ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, ஷிரடி சாய்நாதரை அவரின் குரு தலைகீழையா தொங்க விட்டு 4 மணி நேரம் கழிச்சு நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் பாபா என்ன சொன்னார்? நான் ஆனந்தமா இருக்கேன் என்று சொன்னார். அந்த மாதிரி ஆனந்தமாக இருப்பது காரணம் என்னன்னா, அவருடைய குருவின் மேல் சம்பூர்ண விசுவாசத்தோடு இருப்பது. விசுவாசம் சம்பூர்ணமாக இருந்தால் அது மலைக்கலையும் அடை செய்யும் என்று சொன்னார் இல்லையா? அதுதான் இதுக்கான பொருள். இந்த மாதிரி அனுபவங்களை வெங்கய சுவாமி சரித்திரத்திலையும் நாம் பார்க்கலாம். அவர் மாட்டு வண்டிக்கு அவருடைய கால்கள் சுத்தி போட்டு தலை கிளையா தொங்கிட்டே போயிடுவார். தூரத்திலிருந்து யாராவது பார்த்து சுவாமி என்று கூப்பிட்டால் திருப்பி நார்மலா உட்கார்ந்துடுவார். இந்த மாதிரி அனுபவத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர் விவேகானந்தர் கொடுத்தார். அவருடைய கட்ட விரல் விவேகானந்தருடைய நெற்றி
தொட்ட நேரத்தில் இந்த மாதிரி அனுபவம் கிடைத்தது. இந்த மாதிரி அனுபவத்தை பாபா பாலபாட்டே என்பவருக்கு கொடுத்தார். அவர் மேல் ஒரு வஸ்திரத்தை சாத்தினார். அப்போ அவருக்கும் இந்த மாதிரி அற்புதமான அனுபவம் கிடைத்தது. அது எப்படி இருந்தது என்றால், பழைய குணத்தை நீக்கி புதிய குணத்தை கொடுத்தது போல் இருந்தது என்று பாலபாட்டே சொன்னார். ஒரு வாட்டி மசூதியில் விளக்கு ஏற்றுவதற்கு போனால் அவரை பாபா கழுத்து பிடிச்சு மேலே தூக்கினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மேலவங்களுக்கு போன மாதிரி ஆனந்தமாக இருக்கு என்று சொன்னார். அவ்விதமாகவே சித்தாரூட சுவாமி அவர் ஒரு பையனை ஏரியில் மூழ்கடித்தால், அப்ப அந்த பையனை என்ன சொன்னார்னா, நான் அந்த தண்ணியில் அமர்ந்து மிக அற்புதமான ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்தேன் என்று சொன்னார். அப்படின்னா மகான்கள் அவங்களுடைய சங்கல்பத்தை மூலமாக இவ்விதமான அற்புதமான ஆனந்த நிலையை பிரசாதிப்பார்கள் என்றது நமக்கு புரியும். இந்த விஷயத்தை கிரகித்தால் அவரிடம் சம்பூர்ண விசுவாசம் நம்மளுக்கு திடமாகும். நம்மளுடைய கடைசி இலக்கு அதுவா இருக்கணும். வெறும் கண்ணு மூடிட்டு இருப்பது கிடையாது. எப்படி இருக்கணும்னா, நான் என்ற எண்ணம் இல்லாமலேயே அனைத்தும் நான் தான் என்ற பாவனையோடு கைவிடுத்த சங்கல்பிக்க வேண்டும். அதுக்குதான் பாபா சொல்லுவார், நீ யாருக்கு எது செஞ்சாலும் எது கொடுத்தாலும் அது எனக்கே சேரும், எனக்கு சமர்ப்பித்த மாதிரி. இந்த ஒரு வார்த்தையை நாம் நிரந்தரமா நினைவில் வைத்துக் கொண்டால் அதுதான் சமாதி நிலை. சமாதி நிலை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்துவது இல்லை. சமாதி என்றால் சமபாவனையோடு இருப்பது என்று பொருள். நம்மளுக்கு புரியற மாதிரி இன்னொரு விதமா வெங்கய்ய சுவாமி அவர் சொன்னதும் சொல்லிக்கலாம். அது என்னன்னா, சுவாமி கடவுளை எப்படி காணலாம் என்று கேட்டால், அவர் தவம் செய்யணும், யோகா செய்யணும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்னா, அனைவரையும் சமமாக கொண்டால் கடவுளை காணலாம். அனைவரையும் சமமாக பார்த்து கொண்டால் கடவுளை காணலாம். அதுதான் சமாதி நிலை என்று சொன்னார். அதுதான் தால் என்றால் வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமை எண்ணத்தோடு இருப்பது. இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு பொருள் இருந்தது என்றது புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் இருக்கும் 700 ஸ்லோகாஸ் எனக்கு மனப்பாட்டமா தெரியும் என்று நான் சொல்வேன். 20 நல்ல விஷயம்தான். ஆனால் பகவத்கீதையில் இருந்த அந்த 700 ஸ்லோகாஸ்க்கான பொருள் எவ்வளவு புரிந்தது என்றது பார்க்க மாட்டேன். வெங்கய்ய சுவாமியை ஒருவன் கேட்டார், சுவாமி, மனிதனாக தவறினால் திருப்பி மனிதனாகவே பிறக்க முடியுமா என்று. அப்ப சுவாமி சொன்னார், மனிதனாக வாழ்ந்தால் மனிதனாகவே பிறக்க முடியும். மனிதனுக்கு பொருள் என்னன்னா, மனிதநேயத்தோடு இருப்பது. மனிதநேயத்தோடு இருந்தால் மனிதனாக பிறக்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் சுவாமி சரித்திரத்தில் நிறைய பார்க்கலாம். இவை எல்லாமே சகஜமாகவே இருக்கும். சிலர் மனிதர்களுக்கு
குரான் நன்னா தெரியும் என்ற கர்வம் இருக்கும். இந்த மாதிரி கர்வம் இருக்கின்ற நிறைய பேர் பற்றி தாஜுத்தீன் பாபா சரித்திரத்தில் இருக்கும், தாய் சரித்திரத்தில் இருக்கும், பைபிள்ல கூட இருக்கும். தாஜுத்தீன் பாபா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து இருக்கலாம், குருநானக் இருக்கலாம், புத்தரும் இருக்கலாம். இதுங்கள் மூலமா மத்தர்மம் என்பது தூய்மையாகும் தவிர கரைப்படாது. கோயிலில் பாவ மன்னிப்பு வாங்கினவர்களுக்கு மட்டும் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி அது ஒரு வியாபாரமாக செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து அதனை எதிர்ப்பு தெரிவித்தார். சில பண்டிதர்கள் குரான் நன்னா படிச்சாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இருக்கும். பாபாவை பார்க்க இவங்கள் வந்தப்போ பாபா குரான் இருந்து சில வாக்கியங்கள் சொன்னார். அவங்களுக்கு நாங்கள் என்ற கர்வம் உண்டு. நாங்கள் குரான் நன்னா படிச்சதால் எங்களை நிறைய பேர் கௌரவித்தார்கள் என்ற கர்வம் உண்டு. ஆனால் பாபா என்ன சொன்னார்னா, நீ யாருக்காவது நன்றி தெரிவிக்கணும் என்று நினைத்தால் உன்னை கடவுளிடம் சேர்த்தவர்களுக்கு நன்றியை சொல். உன்னை கடவுளிடம் சேர்த்தவர்களுக்கு நன்றியை சொல் என்று சொன்னார். இது மிக அருமையான வாக்கியம். இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டால் நான் குரு நீ சீடன் என்ற எண்ணம் இல்லாமலேயே போய்விடும். ஆகையால் தாஜுத்தீன் பாபா சரித்திரத்தை மூலமாக இன்று நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் மகான்களிடம் விசுவாசத்தோடு இருந்தால் அவர்களின் அனுகிரகம் பெறலாம். தகுதி உள்ள பக்தனுக்கு மகான்கள் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹால் நிலையை அனுபவிக்க செய்வார். அனைவரையும் சமமாக பார்த்து கொள்ள வேண்டும், மனிதநேயம் கொண்டு வாழ வேண்டும். இவை அனைத்தும் எல்லா மதங்களிலும் அனைத்து மகான்களும் கூறிய சத்தியங்கள், தர்ம வாக்கியங்கள். இவ்வழியில் கரம் பிடித்து கொண்டு செல்ல மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.